நம்ம கதாநாயகன் ராஜகோபாலுக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன காரணம் தெரியல, அவனுக்கு இந்த நாய்களையோ பூனைகளையோ மற்ற பெட்டை வளர்க்குற பிராணிகளையோ சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அதாவது 5 வயசுல நடந்தது இன்னும் பசுமரத்து ஆணி போல அவன் மனசுல பளிச்சுன்னு தெரியுது. எங்கேயோ அப்படி நடந்து போயிட்டு இருக்கான், 5 வயசு. அப்ப திடீர்னு ஒரு நாய் வள் அப்படின்னு கொலைச்சுக்கிட்டு வர, இவன் அது எதையோ பார்த்து போகுது. இவன் ராஜகோபால் தன்னைத்தான் அதை கடிக்க வருது நினைச்சு பயந்து பிச்சுக்கிட்டு ஓட, ஏதோ கல் தடுக்கி கீழே விழ, நாய் அதனோட வேகத்துக்கு இவனால ஈடு கொடுக்க முடியுமா? 5 வயசு குழந்தை தானே. நாய் பிச்சுக்கிட்டு ஓடுது, அதனோட டிரெக்ஷனை பார்த்து அது ஏதோ ஒரு டார்கெட் வச்சுட்டு ஓடுது. ஆனா இவன் தன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு வேகமா ஓட ஒரு கல் தடுக்கி விழ, நாய் மேல குறுக்க கிட்டத்தட்ட விட போது நாய் வள்ளுன்னு ஒரு புடுங்க புடுங்கிட்டு ஓடிடுச்சு அதனோட டார்கெட்டை பார்த்து. அவ்வளவுதான், உடனே கூட்டம் சூழ்ந்து போச்சு. அதாச்சு ராஜகோபாலை கொண்டு போய் ஆஸ்பத்திரி, தொப்புளை சுத்தி 27 ஊசி, கிட்டத்தட்ட 1 மாசம் அவஸ்தை. அதுல இருந்து மீண்டு வரத்துக்குள்ள போரும் பொருள் ஆகி போச்சு. அவங்க வீட்டுல எல்லாரும் வேண்டாத தெய்வம் கிடையாது, குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு. 5 வயசு குழந்தை பளிச்சுன்னு இருப்பான் பையன் ராஜகோபாலன். ராஜகோபாலா, உங்க அம்மா தோசை வத்தாளா அப்படின்லாம் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, பெரியவங்க எல்லாம் சிரிப்பாங்க. அம்மா அப்பாலாம் நல்லவங்க. ஆனா யாருக்குமே பெட்டு மட்டும் பிடிக்காது. அவங்க வீட்டுல பெட்டு குழந்தைகள் மட்டும்தான். அதை பட்டு பட்டுன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுவாங்க. நாய் பூனை அது இது வந்தா கம்பெடுத்து அடிச்சு கொல்ற லெவலுக்கு போயிடுவாங்கன்னு பார்த்துக்கங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே வெறுப்புல வளர 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 ராஜகோபால் ஒரு 8-9 வயசுல இந்த நாய் இன்சிடென்ட் ஒன்றும் மறக்காம இருக்கிறதுனால, எங்க ஒரு குட்டி நாய் பார்த்தாலும் பாவம் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறத பார்த்தா தன்னோட கிரிக்கெட் பேட்டால யாரும் பார்க்காத போது ஒரு போடு போட்டு க்ளோஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு அவன் மனசுல நாய் மேல வெறி. பெரிய நாயா இருந்தா பயந்து ஓரமா ஒதுங்கி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ அவனுடைய நண்பன் ஒருத்த வீட்டுல ஒரு நாய், பாவம் தெரு நாய் தான், அவங்க ஏதோ கொஞ்சம் கைண்ட் பீப்புள், அப்பப்போ அதுக்கு சோறு இருக்கு போவாங்க போல இருக்கு. அவங்க விட்டு மரத்தடியில ஒரு 4-5 குட்டிகளை போட்டுட்டு அது பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்கு வெயிலுக்கு. குட்டிகள்லாம் ஹாப்பியா பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் வந்து ஒரு 20 நாள் 25 நாள் குட்டி. பாவம், ஏன்னா கண் முடிக்கவே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் பிறந்து. கண்ணெல்லாம் முழிச்சு வச்சு எல்லாம் துருதுருன்னு இருக்கு. அந்த குட்டிங்கள்லாம் எல்லாம் பாலை குடிக்குதுங்க. ஒரு குட்டி அங்கங்கேயும் விளையாட போகுது, அது பண்ணுது அது பண்ணுது. அண்ட் அந்த வீட்டுக்கு விளையாடுறதுக்காக நம்ம ராஜகோபால் வர, அவன் தோட்டத்தில் நாயெல்லாம் குட்டி போட்டிருக்கான். ஐயே அதெல்லாம் வேணாம்ப்பா, பார்க்க வேணாம்ப்பான்னு சொல்ல, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கன்னு கேட்க, எல்லாரும் போய் ஆர்வமாக அந்த தாயையும் 4 பால் குடிக்கிற குட்டிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு வெறி பிடிச்சா மாதிரி ஒரு பெரிய பாறைங்களை கொண்டாந்து அந்த குட்டிகள் மேல போட்டுட்டான் இந்த பாவி. தாய் நாயும் அந்த 4 குட்டிகளும் பரிதாபமா போயிடுச்சு. எங்க சொர்க்கத்துக்கு தான். மற்ற பசங்கள்லாம் ஷாக்கு. ஐயோ டேய் ராஜகோபால், ஏண்டா அப்படிப்பா? நாய்கள்லாம் இருக்கவே கூடாதுல உலகத்துல, கடிக்கிற நாய்கள். நான் பட்ட அவஸ்தை எனக்கு தெரியும், உங்களையும் கடிச்சாதான் உங்களுக்கு புத்தி வரும், அது இதுன்னு சொல்லி அவன் சொல்ற போது எல்லாரும் ஷாக் ஆகி, இப்படி கூட ஒரு ராட்சச புத்தியா ராஜகோபாலுக்கு? ராஜகோபாலா, உங்க அம்மா உனக்கு தோசை வாத்தாளா இல்லைன்னா கெட்ட புத்தியை புகுத்தினாளா, ஒன்றும் புரியலையடா அப்படின்னு எல்லாரும் இந்த பையன் பண்ணதை பார்த்து இது பண்ணா அவங்க வீட்டுல எல்லாம் கூப்பிட்டு கத்துக்குதுன்னு கத்துறாங்க. ஏன்டா இது மாதிரிலாம் பண்ற? நாய்களை கொல்ற பாவம், இந்த பாவம் ஒன்று சும்மா விடவே விடாது, நரகத்துக்கு போவ. அங்க நாய்களா உன்னை கடிச்சு கடிச்சு கொதறி சாவ போற, நீ அங்க போய் அவஸ்தப்பட போற, கஷ்டப்பட போற, எண்ணெயில பொறிக்க போறான் அவங்கள, உன்னை இந்த மாதிரி கெட்ட புத்தி வச்சிருக்கிறேன்னு வீட்டுல திட்டுன்னு எல்லாரும் திட்டுறாங்க அந்த வீட்டுல. ஏன்னா அவங்க பாவம் ஏதோ தெருநாயின்னு சோத்த கத்த போட்டிருக்காங்க. அது 4 குட்டியை போட்டிருக்கு, 4-5 குட்டி. நல்ல காலம் ஒரே ஒரு குட்டி மட்டும் தப்பிச்சுது. அந்த குட்டி பயந்து இப்படி ஓரமா நின்றுக்கிட்டு பாக்குது. இந்த பையனை எல்லாரும் தள்ளிட்டு போனதுனால அந்த குட்டி மட்டும் பொழைச்சிருச்சு. அவ்வளவுதான். இவனுக்கு எப்படி வெறுப்பு நாய்கள் மேல இருக்கோ, அந்த நாய்க்கு இவன் மேல பல மடங்கு அதிக வெறுப்பு. ஏன்னா தன்னுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் அண்ட் மதர் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அப்பா யாருன்னு தெரியாதே, அதனால அப்பா எங்க அலைய முடியுமா? ஆனா அந்த வீட்டுல அந்த நாயை ஜாக்கிரதையா வளர்த்தாங்க, நல்லபடியாக நல்ல சோத்தை போட்டு அண்ட் வெட்டினரி டாக்டர்லாம் கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணிங்கன்னு அந்த நாய்க்கு
ஒரு மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் போனாலும் வருத்தத்தெல்லாம் மறக்க வச்சு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து பாவம் அவங்க நல்லவங்க, இப்படி நல்லவங்க இருக்காங்க, அப்படியும் சில பேர் இருக்காங்க. ஆனா ஒண்ணு, தப்பி தவறி ராஜகோபாலம் ஃப்ரெண்டை பார்க்க அந்த பக்கம் வந்தான்னா அவ்வளவுதான். இந்த நாய் பல் 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 எல்லாரும் வரும்போது ஒன்று கம்முன்னு இருக்கிற நாய் ராஜகோபால் வரும்போது மட்டும் 8 குரல்ல 8 சுருதியில கத்தும். ராஜகோபாலுக்கு ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் இந்த நாயை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ராஜகோபால் அப்படி வளர்ந்துக்கிட்டு தானே வரான் பாவம். ஆனா இந்த நாய்க்கு அந்த காட்சி ஓடிக்கிட்டே இருக்கு. அவனை பார்த்தாலே பெரிய ஒரு பாறாங்கல் எடுத்துட்டு வந்து தன்னுடைய சிஸ்டர்ஸ் மதர் எல்லாரையும் போட்டு தள்ளினான இந்த பாவி இவரை விடக்கூடாது நாம சாகரத்துக்குள்ள அப்படின்ட்டு அந்த நாய்க்கு ஒரு 3-4 வயசு ஆகி போச்சு. ராஜகோபாலுக்கும் வயசு ஏறிட்டு வருது. அப்படி எப்படி கிட்டத்தட்ட அந்த நாய்க்கு, நாய்கள்லாம் யூஸ்வலாக ஒரு 12 வருஷம் 13 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். இந்த நாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு ஆச்சு. நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கு. அவங்க நல்லா பார்த்துக்கிறதுனால இருக்க ராஜகோபாலுக்கு இப்படி வயசு ஏறி ஒரு மாதிரி அங்கே எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியாக நம்ம கதாநாயகன் இப்போ ஒரு 20-21 வயசு இளைஞன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். சந்தோஷமா இருக்கான். அதை பண்றான் இதை பண்றான். காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றான். படிப்புலையும் ஓரளவுக்கு நல்ல சூட்டியா இருக்கான். பார்க்கறதுக்கும் பளிச்சுன்னு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்னால நாய்களை பார்த்தா பயம். இன்னும் அந்த பயம் போக மாட்டேங்குது. என்ன சில விஷயங்கள் சின்ன வயசுல நம்ம மனசுல பதுங்கிருச்சுன்னா அது மாறுறது மட்டையை வச்சு கட்டுற வரைக்கும் அது மாறாதுன்னு சொல்றது உண்மை. 5 விளையாடுது 50 விளையுமான்னு கேட்பாங்க. அதே மாதிரி 5 ஒரு விஷயத்துக்கு நம்ம பயந்தோம்னா அது கடைசி வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அது இவன் விஷயத்திலையும் உண்மையாக இருக்கு. காலேஜுக்குள்ள திருநாய்கள் அது இது வந்ததுனாக்க கல்லால் அடிக்கிறது வைக்கிறது துரத்துறதுன்னு இருப்பான். பட் பல பேர் வந்து டேய் ஏன்டா அடிக்கிற, அந்த நாய் பாவம் நம்ம காம்பவுண்டில் காவல் காக்குது ஆவுன்னு சொல்லி சத்தம் பண்ணுவாங்க. அதனால ஒருத்தர் இல்லாத போது வேணா கல் எடுத்து அடிப்பானே தவிர யாராவது இருந்தா குவைட்டா இவன் வாழை சுருட்டிக்கிட்டு நாய் மாதிரி ஓரமாக ஒதுங்கி பயந்து போயிடுவான். அண்ட் ஓரளவுக்கு ரீசனபிள் ஃபெலோ தான். பட் என்னவோ அவனுக்கு சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்னாலையும் அவங்க வீட்டில் யாருக்குமே இந்த நாய் பூனையெல்லாம் பிடிக்காதனால பிடிக்காம போயிடுச்சு. அண்ட் மனசுல ஒரு வெறுப்பு அவனுக்கு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவனை போட்டு கடிச்சு குதிரடிச்சேன்ட்டு. எனிவே அப்படியாக இருக்க இவனும் வளர அந்த நாயும் வளர, நாய்க்கு இன்னொரு 3-4 வருஷம் தான் லைஃப் இருக்கு பாவம். பட் ஒரு 10 வயசுல நல்ல ஹெல்த்தியா ஜோரா இருக்குது. நம்ம ஆளு 20-21 வயசுல இளைஞனாக உருவெடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான், வைக்கிறான், போறான், எல்லாம் பண்றான். அந்த மாதிரிலாம் நல்லபடியாக போகிற போது ஒரு நாள் அந்த நாய் அங்க எங்க இப்படி பாக்குற போது யாரா அது இந்த பையன் அப்படின்னு பாக்குது. அந்த நாயுடைய பரம எதிரி ராஜகோபால் கண்ணில் பட்டுறான். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மைல் தள்ளி இருக்குது, 1/4 மைல் தள்ளி இருந்தாலும் கூர்மையான பார்வையாச்ச நாய்களுக்கெல்லாம் பார்த்த உடனே அப்படியே இதுக்கு அந்த காட்சி மனசுல வருது. பெரிய கல்லெடுத்து தன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மதரை கொண்ட பாவி வந்தான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அங்கிருந்து ஃப்ரீயா தானே இருக்கு, விட்டு வெளில வந்துருச்சு. ஒருத்தரும் லீஷ் போட்டு கட்டல. 4 கால் பாய்ச்சல்ல வள் 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 வள்னு குலைச்சிக்கிட்டு ஓடி வர, என்னடா அதுன்னு திரும்பி பார்க்கறான் ராஜகோபால். நாய் ஒண்ணு குலைச்சிக்கிட்டு ஓடி வருது. அப்படின்னு எந்த நாய் என்ன பார்க்க முடியும்? ஐயோ நம்மளை கடிச்சிட போறது சனியை, மறுபடியும் போய் 27 தொப்புளை சுத்தி ஊசில போட வேண்டிய கட்டாயம் வந்துட போகுதுன்ட்டு அவன் ஓட, அது எல்லாரையும் விட்டுட்டு இவனைத்தான் துரத்துது. இவன் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுனால ஓரளவுக்கு நல்ல வேகமாவே நல்லா ஓடுறவன். இவன் ஓட நாய் ஓட, நாய் ஓட இவன் ஓட, 2 பேரும் பிச்சுக்கிட்டு ஓடி வர இவன் கிட்டத்தட்ட மெயின் ரோடுக்கு போயிட்டான். ஏன்னா மெயின் ரோடுலாம் ஓரளவுக்கு சந்து புந்தெல்லாம் அப்படி இல்லாம நேர பஸ் கடைசிதான் டக்குன்னு குதிச்சு ஏறின்றலாம் பஸ்ல. இந்த சனியை இப்படி துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரக்கண்ணில் திரும்பி பார்ப்பான். ஓடுவான் ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால்ங்கிற மாதிரி இவன் தப்பிக்க என்ன வழின்னு பார்க்கறான். அந்த நாய் விட மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்க, பிச்சுக்கிட்டு ஓடிவது கடிச்சே தீரணும், இவனை கொலை பண்ணிடணும். கொலை வெறியில் அந்த நாய் ஓடிவர் இது பண்ற வைக்கிற போக இவன் அங்கேயும் இங்கேயும் குறுக்கையும் இறக்கியும் பூந்து ஓட, வண்டிகள் வேற நல்ல பெரிய ரோடு ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. வந்த நேரத்துல இவன் பிச்சுக்கிட்டு ஓடுற போது அந்த நாய ஒரு பஸ் அடிச்சிருது. அடியில பாவம் தூக்கி அடிக்குது. அது இவன் எங்க ஓடிக்கிட்டு இருக்கானோ
இவன் மேல வந்து விழ இவன் ஐயோ ஐயோ சொல்லி அதை தள்ள கடைசியா சாகிற நேரம் தான் கிட்டத்தட்ட இந்த நாய்க்கு வலி உயிர் போக இவனை போட்டு ஒரு 7-8 இடத்துல கடிச்சு கோதறி அதனோட இதெல்லாம் தீர்த்துக்கிட்டு உயிரை விட இவனும் அந்த வலியில ஒன்றும் பண்ண முடியாம மயங்கி கீழே விழ அவனுடைய அதிர்ஷ்டம் அது ஒரு ஆஸ்பத்திரி வாசல். ஃபார் எமர்ஜென்சி வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ அப்படின்னு பெரிய போர்டு வச்சு ஃப்ளவர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ளவர் ஹாஸ்பிட்டல்ல வாசல்ல ஒரு நாயும் ஒரு இளைஞனும் கிடக்கிறத பார்த்து ஓடி வந்து நாயை விட்டுட்டு நாய் தான் போயிடுச்சு பாவம். இந்த பையனை தூக்கிட்டு உள்ள ஓடுறாங்க. ஒரு மாதிரி மறுபடியும் ஒரு 3 மாசம் பெட்ல இருந்துட்டு பிழைத்து வருகிறான் நமது கதாநாயகன் ராஜகோபாலன். ராஜகோபாலன் பிழைச்சது புனர்ஜென்மம். ஆனா அந்த நாய்க்கு செய்த துரோகத்துக்கு அவருக்கு சரியான தண்டனை கிடைச்சதுங்கிறதான் இந்த கதையில சொல்றோம். ஆனா அதுக்கப்புறமா தெரிஞ்சினானா இப்ப எந்த நாயும் அடிக்கிறதுல உதைக்கிறதுல. ஆனா ஓரமா ஒதுங்கி போய் நாயை பார்த்தாலே ஒரு கும்பிடு போட்டுட்டு பயந்துகிட்டு ஓடுறான் நம்ம நாயகன் ராஜகோபாலன். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.